வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி நேரம். முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் பரப்புரைகளின் போது கைதாகி விடுதலையான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விதிமுறைகளை மீறி பரப்புரைகளில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. இலங்கையில் இஸ்ரேலியர்களை தாக்க திட்டமிட்ட 3 கைது. தீவிர விசாரணைகள் இடம்பெறுவதாக கூறும் அமைச்சர் விஜித ஹேரத். ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு உறுதிமொழிக்கு அப்பால் வெளியேறும் உல்லாச பயணிகள். உல்லாச பயண தொழிற்துறை அடிவாங்கும் நிலை. இலங்கையிலும் கைத்தொலைபேசிகள் வெடித்து சிதறும் என வதந்தி. குறிப்பிட்ட இலக்கு அழைப்புகள் குறித்த செய்திகளால் பீதி வேண்டாம் என அறிவுறுத்தல். நடிகர் விஜய் தேச விரோத கும்பலை பின்பற்றுவதாக பாஜக ராஜா விமர்சனம். தமிழக வெற்றிக்கழக மாநாட்டின் பின்னணியில் அவதூறு குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸின் அவமானகரமான சொல்லாடல்கள். அரசு தலைவர் தேர்தல் நெருங்கும் நிலையில் தனிநபர் தாக்குதல்கள். தொடர்வன விரிவான செய்திகள். தேர்தல் விதிகளை மீறி பரப்புரைகளை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். எனினும் தமது கட்சியின் தலைவர் தேர்தல் விதிகளை மீறவில்லை என கூறியுள்ள முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வேறு கட்சியினர் செய்த முறைப்பாட்டின் பேரிலேயே அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற தேர்தலில் முன் எப்போதும் இல்லாத வகையில் தமிழர் தாயக பகுதிகளான வடக்கு கிழக்கில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் களமிறங்கியுள்ளன. அந்த வகையில் தேர்தலுக்கு இன்னும் 3 வாரங்களே இருக்கும் நிலையில் கட்சிகள் தமது வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டும் செயற்பாடுகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. இந்த நிலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஆதரவாளர்கள் இன்று நெல்லியடி பகுதியில் தமது வேட்பாளர்களை ஆதரித்து துண்டு பிரசுரங்களை விநியோகித்துள்ளனர். தேர்தல் விதிகளின் பிரகாரம் வேட்பாளர்கள் துண்டு பிரசுரங்களை விநியோகிக்க முடியாது என்பதுடன் ஆதரவாளர்கள் விநியோகிக்கும் போதும் அங்கு நிற்கக்கூடாது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எனினும் தமது கட்சியின் தலைவர் தொண்டு பிரசுரங்களை விநியோகிக்கவில்லை எனவும் விநியோகித்தவர்களுடன் இருக்கவில்லை எனவும் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் ஐபிசி தமிழ் செய்திகளுக்கு தெரிவித்துள்ளார். அந்த பகுதியில் உள்ள கடையொன்றின் உரிமையாளரை சந்திப்பதற்காகவே சென்றிருந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை கடைக்கு வெளியே காத்திருந்த போது நெல்லியடி காவல்துறையினர் அவரை கைது செய்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் குற்றம் சாட்டினார். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தொண்டு பிரசுரங்களை விநியோகிப்பதற்காக வேறு தரப்பினர் செய்த முறைப்பாட்டின் பிரகாரம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கலாம் எனவும் செல்வராசா கஜேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். எனினும் காவல்துறை நிலையத்தில் வாக்குமூலத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் காவல்துறை பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் நீதிமன்றில் வழக்கு தொடர்வார்கள் என கூறியுள்ள செல்வராசா கஜேந்திரன் அதனை தாம் எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதேவேளை தேர்தல் விதிமீறல்களில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் வரதராஜன் பார்த்திபன் உள்ளிட்ட 2 பருத்தித்துறை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். எனினும் தமது கட்சியின் பிரச்சார நடவடிக்கையை குழப்புமாறு வேறு சில கட்சிகளின் தூண்டுதலில் பருத்தித்துறை காவல்துறையினர் செயற்பட்டார்களா என தமிழ் மக்கள் கூட்டணியின் முதன்மை வேட்பாளரும் சட்டத்தரணியுமான வீணா மணிவண்ணன் சந்தேகம் வெளியிட்டுள்ளார். பருத்தித்துறை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தமிழ் மக்கள் கூட்டணியின் வேட்பாளர் வரதராஜன் பார்த்திபன் உள்ளிட்ட 2 கைது செய்யப்பட்டதை அடுத்து மணிவண்ணன் உள்ளிட்ட சட்டத்தரணிகள் அங்கு சென்றனர். பருத்தித்துறை நகர பகுதியில் பார்த்திபனும் ஆதரவாளர்களும் தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது பருத்தித்துறை காவல்துறையினர் அவர்களை கைது செய்துள்ளதாக மணிவண்ணன் குறிப்பிட்டுள்ளார். தமது கட்சியின் இவ்வாறு கைது செய்யப்பட்டிருப்பது தேர்தல் பரப்புரையை குழப்பும் செயலாகவே உள்ளது எனவும் அவர் குற்றம் சாட்டினார். தமது பரப்புரை நடவடிக்கைகளை திட்டமிட்டு குழப்பும் வகையான செயற்பாடாகவே இதை தாம் பார்ப்பதாகவும் மணிவண்ணன் கூறினார். இது எமது அடிப்படை உரிமைகளை மீறுகின்ற செயற்பாடு என்பதுடன் ஸ்ரீலங்கா காவல்துறையின் இந்த செயலை வன்மையாக கண்டிப்பதாகவும் தமிழ் மக்கள் கூட்டணியின் முதன்மை வேட்பாளரும் சட்டத்தரணியுமான வி மணிவண்ணன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் உள்ள இஸ்ரேலியர்கள் மீது தாக்குதல் குறித்த புலனாய்வு எச்சரிக்கைகளை அடுத்து ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பிலும் சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ளன. நாட்டின் உல்லாச பயணத்துறையை காக்கும் வகையில் அரசாங்கம் உல்லாச பயணிகளுக்கு பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கினாலும்
தத்தமது நாடுகள் விடுத்துள்ள அறிவுறுத்தல்களால் பல உல்லாச பயணிகள் மீண்டும் தத்தமது நாடுகளுக்கு திரும்பி வருகின்றனர். இதனையடுத்து தலைநகர் கொழும்பு உட்பட நாட்டின் பல பகுதிகளுக்கு சிறப்பு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் சுற்றுக்காவல் பணிகளும் மற்றும் உத்தரவாதங்கள் வழங்கப்பட்டாலும் ஆஸ்திரேலியர்கள் மற்றும் மேற்குலக நாடுகளின் உல்லாச பயணிகளில் பலர் மீண்டும் தமது சொந்த நாடுகளுக்கு திரும்புவதில் ஆர்வம் காட்டுவது தெரிகின்றது. அந்த வகையில் இன்று சில ஆஸ்திரேலிய பிரஜைகள் இலங்கையிலிருந்து தமது சொந்த நாட்டுக்கு திரும்பியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் லெபனானில் இஸ்ரேலால் நடத்தப்பட்டதை போன்று தொடர்பான கருவிகளின் வெடிப்பு சம்பவங்கள் போன்ற சம்பவங்கள் இடம்பெறும் என்ற வதந்திகளும் பரவி வருவதை அடுத்து இவ்வாறான பொய்யான சமூக ஊடக செய்திகளால் பீதியடைய வேண்டாம் என இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழு பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது. இலங்கையில் பாவனையில் உள்ள கைத்தொலைபேசிகளுக்கு 13 அல்லது 4 ஆகிய எண்களில் ஆரம்பிக்கும் தொலைபேசிகளில் இருந்து அழைப்பு வந்து அதற்கு பதிலளித்தால் உடனடியாக தொலைபேசிகள் வெடித்து சிதறும் என்ற வதந்தி செய்திகளும் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் அமர்ந்திருக்கும் காணொளிகளும் சமூக வலைதளங்களில் பரவி வருகின்றன. இதையடுத்து இவ்வாறான பொய்யான செய்திகளால் பீதியடைய வேண்டாம் என ஸ்ரீலங்காவின் கணினி அவசர தயார் நிலைக்குழு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளது. 13 அல்லது 4 தொடங்கும் எண்களில் இருந்து வரும் அழைப்புகளுக்கு எந்த சூழ்நிலையிலும் பதிலளிக்க வேண்டாம் எனவும் அவ்வாறு பதிலளித்தால் தொலைபேசி உடனடியாக வெடிக்கும் எனவும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்று பலர் பலியாகியுள்ளதாக வரும் செய்திகள் வரும் வதந்திகள் எனவும் ஸ்ரீலங்காவின் கணினி அவசர தயார் நிலை குழு தெரிவித்துள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட சில வெளிநாடுகள் தமது நாட்டு குடிமக்களுக்கு விடுத்துள்ள அவதானமிக்க பயண அறிவுறுத்தலை விரைவில் மீளெடுக்கும் என நம்பிக்கை வெளியிட்டுள்ள ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு விடயத்தில் தாம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக அந்த நாடுகள் நம்பிக்கை கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. அருகங்குடா சம்பவம் தொடர்பாக பல்வேறு வதந்திகள் பரப்பப்பட்டு நாட்டு மக்கள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தி அரசியல் லாபம் தேட முயல வேண்டாம் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜித கேரத் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கம் என்ற வகையிலும் காவல்துறை என்ற வகையிலும் பாதுகாப்பு தரப்பு என்ற வகையிலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு விடயத்தில் மேற்கொள்ள வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் இதுவரை நாம் மேற்கொண்டுள்ளோம். விசேடமாக சுற்றுலா பயணிகளிடம் நாம் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எந்த ஒரு வகையிலும் அச்சம் கொள்ள தேவையில்லை. விசேடமாக நாம் விடுதிகள் மற்றும் சுற்றுலாத்துறை சார்ந்த நிறுவனங்களுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளோம். அந்தந்த விடுதிகளில் பாதுகாப்பு பொறிமுறைகளை பயன்படுத்துவதுடன் சோதனைகளை நடத்துமாறு கூறியுள்ளோம். எந்த வகையிலாவது தகவல் கிடைத்தால் தொலைபேசி ஊடாக அறிவிக்குமாறு மக்களுக்கும் நாம் கூறியுள்ளோம். இந்த சூழலை பயன்படுத்தி அனாவசியமாக அச்சமூட்டும் மற்றும் அரசியல் லாபம் பெறும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டாம். சில அரசியல்வாதிகள் இதுபோன்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதை எம்மால் காணக்கூடியதாக உள்ளது. பொறுப்புள்ள அரசாங்கம் என்ற வகையில் எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் நாம் மேற்கொண்டுள்ளோம். வாய்வழியாக வரும் கதைகளால் ஏமாற வேண்டாம். வெவ்வேறு வதந்தி பரப்பு தற்போது நிலைமைகளை மேலும் நெருக்கடியான நிலைக்கு தள்ள வேண்டாம் என மக்களிடம் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். விரைவாக வளமையான நிலையை ஏற்படுத்துவோம். தற்போது அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளால் வழங்கப்பட்ட அவதானம் மிக்க பயண அறிவுறுத்தல்களை நீக்க முடியும். நாம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் தொடர்பாக அவர்கள் திருப்தி அடைந்துள்ளனர். ஆகவே தமது நாட்டு சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு சுற்றுலா செல்வதற்கு ஏதுவான சூழல் உள்ளமை அவர்களின் பக்கங்களிலும் நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைவடையவில்லை. நேற்று முன்தினமும் இஸ்ரேலியர்கள் இலங்கைக்கு வந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த பிரச்சனை ஏற்படவில்லை. தற்போது இலங்கையில் உள்ளவர்களும் தமது சுற்றுலா செயற்பாடுகளை சுதந்திரமாக முன்னெடுத்து வருகின்றனர். அதற்கு எந்த ஒரு பாதகமும் ஏற்படவில்லை. தற்போதுள்ள நிலைமையை நிர்வகித்து அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வோம். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள மூவரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர்களிடமிருந்து பெறப்படும் தகவல்களின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் விஜித ஹேரத் கூறியுள்ளார். சுற்றுலா பயணிகளுக்கு பாதுகாப்புகள் ஏற்படுத்தும் செயற்பாடுகள் தொடர்பாக தகவல்கள் புலனாய்வு பிரிவினால் வழங்கப்பட்டன. இந்த தகவல்கள் கிடைத்தவுடனேயே விசேடமாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகளவில் செல்லும் இடங்களான அருகங்குடா, பண்டாரவளையில் உள்ள எல்ல, மாத்திரையில் உள்ள வெலிக்கம, அதே போன்று அகுங்கல்ல மற்றும் கடற்கரைகள் போன்ற சுற்றுலா பயணிகள் செல்லும் பகுதிகளுக்கு விசேட காவல்துறை பாதுகாப்பு வழங்கியிருந்தோம்.
இந்த மாத ஆரம்பம் முதலே காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். பாதுகாப்பு பேரவையின் கூட்டங்களில் இந்த தகவல்கள் குறித்து மிகவும் விரிவாக பேச்சு நடத்தினோம். அதேபோன்று புலனாய்வு பிரிவு மற்றும் காவல்துறையினரால் விசாரணை நடவடிக்கைகளும் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட இந்த விசாரணைகளில் சந்தேகத்தின் பேரில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த 3 விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தெரிந்தோ தெரியாமலோ சில கலவரமான செயற்பாடுகளை மேற்கொள்ளும் விடயத்தில் இவர்களுக்கு தொடர்பு உள்ளதா அல்லது முயற்சி மேற்கொள்ளப்பட்டதா என்பது குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அவர்களிடமிருந்து தகவல்களை பெற்றுள்ளோம். இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட தகவல்களுக்கு அமைய விசாரணைகள் முன்னெடுத்துச் செல்வோம். அதேவேளை வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு தொடர்பாக காவல்துறையினர் தரப்பில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் மேலும் வலுப்படுத்தப்பட்டுள்ளன. தெற்கில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் என்ற அலையில் தமிழர்கள் சிக்குண்டு போகாமல் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் சிந்தித்து தமது வாக்குகளை வழங்க வேண்டும் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வேட்பாளர் கந்தையா சிவனேசன் வலியுறுத்தியுள்ளார். எனவே தமிழ் மக்கள் தமது தேசியத்தை காக்கும் வகையில் சிறந்த தலைவர்களை நாடாளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழர்களுடைய எதிர்ப்பு எதிர்காலத்திலே மிக முக்கியமானது. அவர்களுடைய வடக்கு கிழக்கென்ற தாயக கோட்பாடு பலப்படுத்தப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, எங்களுடைய நீண்ட காலமாக வைக்கப்படுகின்ற கேள்வி தீர்வு என்கின்ற விடயம் சமத்தி முறையிலான அந்த தீர்வை கோரி நிற்கின்ற தமிழ் மக்கள் அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியை தெற்கிலே ஏற்படுத்திவிடும். தெற்கை நோக்கி நாங்கள் எங்களுடைய நகர்வை மேற்கொள்வோமாக இருந்தால், அல்லது எங்களுடைய எண்ணம் தெற்கிலே இருக்கிறவர்களை நோக்கி செல்லுமையாக இருந்தால், இந்த விடயங்கள் எல்லாம் எங்களுடைய தாயக இதுவரைக்கும் நாங்கள் மேற்கொண்ட எங்களுடைய இளைஞர்கள் மேற்கொண்ட அல்லது எங்களுடைய பொதுமக்கள் மேற்கொண்ட தியாகங்கள் இன்று நாங்கள் இந்த சர்வதேச ரீதியாக எங்களுடைய பிரச்சனைகளை சற்று மனிதாபிமான ரீதியிலே நோக்கப்படுகின்ற அந்த நோக்கு போன்றவை எல்லாவற்றுக்கும் அவர்கள் ஒரே ஒரு பதிலை சொல்வார்கள். இன்று வடக்கு கிழக்கிலே இருக்கிற தமிழ் மக்கள் தெற்கிலே இருக்கின்ற சிங்களவர்களுக்கு பின்னால், சிங்கள பேரினவாதத்துக்கு பின்னால் நிற்கின்றார்கள். ஆகவே அவர்களுக்கு தேவை சலுகைகளே அல்ல, உரிமைகள் அல்ல என்ற விடயம் இங்கே மக்களால் இங்கே இருக்கின்ற ஒரு சர்வதேச சமூகத்தாலும் ஏனைய அயல் நாடுகளிலே அல்லது எங்களுடைய பிரச்சனைகள் அல்லது பிரச்சனைகள் மீது அக்கறை கொண்ட கனடா போன்ற நாடுகள், கனடாவிலே அல்லது வேறு இங்கிலாந்து போன்ற நாடுகளிலே, பிரிட்டிஷ் போன்ற நாடுகளிலே அங்கே இருக்கின்ற இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் பிரதிநிதிகளாக சென்று எங்களுடைய பிரச்சனைகளை அந்த மண்ணிலே பிரபலியப்படுத்தி அல்லது அந்த மண்ணிலே அதை எடுத்து கூறி அந்த நாட்டினுடைய அரசு மத்தியிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் நாங்கள் எங்களுடைய பார்வையை தெற்கின் மீது அல்லது தெற்கினுடைய மாற்றத்தின் மீது செலுத்துவோமாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய அந்த எண்ணங்கள் கூட நிராசையாக போகின்ற சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே இந்த விடயங்களை கருத்திலே கொண்டு தமிழ் பேசும் நீங்கள் நிராகரிக்க வேண்டியவர்களை நிராகரிப்பதில் எங்களுக்கு எந்த விதமான மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் தமிழ் தரப்பை அல்லது தமிழர்களுடைய தேசியத்தை நிராகரிப்பீர்களாக இருந்தால் அது நிச்சயமாக எதிர்காலத்திலே எங்களுக்கு ஒரு மிக பாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தும் என்பதை கருத்திலே கொண்டு நீங்கள் இந்த முறை தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். சுயேட்சை குழுக்களை விமர்சிக்கும் தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் முதலில் தங்கள் கட்சியின் தலைவர்கள் யார் என்பதை அறிவிக்க வேண்டும் என வன்னி மாவட்டத்தில் போட்டியிடும் சுயேட்சை குழு 7 தலைமை வேட்பாளரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் நெருங்கிய சகாவுமான எமில்காந்தன் தெரிவித்தார். கட்சியின் தலைவர்களை நியமிக்க முடியாதவர்கள் எவ்வாறு தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்க முடியும் என வவுனியாவில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ் தேசிய கூட்டணியினுடைய தலைவர் யார் என்று சொல்லுங்க. ரைட், சாதாரணமா உங்களுடைய கூட்டணிக்குள்ள ஒரு தலைவரையே நியமிக்க முடியாத ஆக்கள் மற்ற கட்சிக்காரரையும் சுயேட்சைக்காரர்களையும் பார்த்து சுயேட்சைன்னு சொன்னபடியா தான் நான் கதைக்கிறேன். ஏன்னா நாங்களும் சுயேட்சை வேட்பாளர்கள். நான் என்னுடைய சுயேட்சைக்கு தலைமை தாங்கிறேன். நான் முன்னுக்கு சொல்றேன், என்னுடைய சுயேட்சைக்கு இந்த வேட்பாளர்களும் இருக்கணும். வேட்பாளர்களுக்கு முன்னால் தான் சொல்றேன், என்னுடைய சுயேட்சைக்கு நான் தலைவராக தலைமைத்துவம் கொடுக்கிறேன். உங்களுடைய இந்த தமிழ் தேசிய கூட்டணிக்கு யார் தலைமைத்துவம் கொடுக்குறீங்கன்றத ஒரு கிழமைகள் அறிவியுங்க. தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன். இதே மாதிரி தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களுக்கும் வேட்பாளர்களுக்கும் இதே கேள்வியை சொல்றேன். ஒரு கிழமைக்குள்ள உங்களுடைய தலைவர்கள் யார் என்றதை அறிவியுங்க. ஏன்னா உங்களுக்கு தலைவர்களையே நியமிக்க தெரியாத நீங்கள் எப்படி எங்களுடைய மக்களுக்கு நீங்கள் இனப்பிரச்சனையை தீர்க்க போறீர்கள், அபிவிருத்தியோ இல்லாட்டிக்கு என்ன நன்மையை செய்திட போறீங்க? சாதாரணமா உங்களோட கட்சிகளே தலைவர் நியமிக்க தெரியல, எப்படி மத்திய அரசாங்கத்தோட போயோ இல்லாட்டிக்கு வெளிநாடுகளோட போயோ எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு எந்த அடிப்படையில் தீர்வு வேணும், 13லயா பிளஸ்லயா சமஷ்டிலையா என்று எப்படி கேட்க போறீங்க?
யார் போய் கதைக்க போறீங்க? தயவு செய்து நாங்கள் மற்றவர்களுடைய கொள்கைகளையோ இல்லாட்டிக்கு மற்ற கட்சிகளையோ நாங்கள் விமர்சனம் செய்து அரசியல் செய்ய வரையில்லை. ஆனால் எங்களுடைய மக்கள் நொந்து போயிருக்குது. எங்களுடைய மக்கள் இன்றைக்கு இதுல இருந்து போற கட்டடமன்ல ஒரு கொஞ்சம் 40 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற மக்களுக்கு குடிக்கிறது தண்ணி இல்லை. முல்லைத்தீவுல ரெட்பானா ஏரியாவில் குடிக்கிறது தண்ணி இல்லாம மக்கள் அதுக்கண்டு காலம் எழுப்பினா 4-5 மணித்தியாலம் வேலை செய்ய வேண்டியிருக்கு குடிநீர். கடந்த காலத்துல 15 வருஷத்துல நீங்கள் இந்த தமிழரசு கட்சியோ இல்லாட்டிக்கு உங்களுடைய டிஜிஎன்ஏல இருக்கக்கூடிய இந்த நீங்கள் எல்லாருமே ஒன்றாத்தான் இருந்தீங்க. இதுக்கெல்லாம் என்ன விட கண்ட நீங்கள் காண இல்லை. ஆகவே மற்றவர்களை விமர்சிக்காதீங்க. மக்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்க்க வேண்டிய தேவை இருக்குது. வாக்கு அரசியலுக்காக வாக்கு எடுக்கிறதுக்கு மக்களை பிள்ளையா வழிநடத்தாதீங்க. இலங்கையில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மக்கள் தமிழ் தேசியத்தை பாதுகாக்க தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு வாக்களிக்க வேண்டும் என தமிழர் தாயக காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தினர் கேட்டுக்கொண்டுள்ளனர். அதேபோன்று அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் அங்குள்ள புலம்பெயர் தமிழ் மக்கள் கமலா ஹாரிஸுக்கு வாக்களிக்க வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இலங்கையில் உள்நாட்டு போரின் போது காணாமலாக்கப்பட்ட தமது அன்புக்குரியவர்கள் தொடர்பில் பல வருடங்களாக அயராது விடை தேடி வரும் இந்த தாய்மார்கள் ஹரிஸ் இலகுவில் தீர்த்து உழைப்பார் என்ற நம்பிக்கையில் உள்ளனர். அமெரிக்க தேர்தல் நாளான நவம்பர் 5, 2024 செவ்வாய் அன்று கமலா ஹாரிஸுக்கு ஆதரவாக வாக்களிக்க அமெரிக்காவில் உள்ள புலம்பெயர் தமிழர்களை தாய்மாராகிய நாங்கள் எமது காணாமலாக்கப்பட்ட குழந்தைகளின் பெயரால் வேண்டிக் கொள்கிறோம். அதாவது தமிழ் தேசியத்துக்கான தமிழர் தேசியத்தை உறுதிப்படுத்துவதற்கான நியாயமான தமிழ் மக்களுக்கு குரல் கொடுக்கிற தலைமையை தெரிவு செய்யறதுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள், மன்னார் ஆயர் உட்பட பலரும் கோரிக்கை விடுத்தறதுல தமிழ் மக்களின் தேசியத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரே தலைமையா தமிழ் தேசிய மக்கள் முன்னணி உள்ளது. அதுக்கு அனைவரும் வாக்களிக்கிறதுக்கு தமிழ் மக்கள் திரண்டிருக்காங்க என்று நாங்கள் அறிகிறோம். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலிசங் மற்றும் தூதரக அதிகாரிகள் யாழ் பல்கலைக்கழகத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ளனர். இவர்கள் இன்று காலை பயணம் மேற்கொண்டு துணைவேந்தர் மற்றும் பீடாதிபதிகளுடன் சுமூகமான கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். ஐக்கிய அமெரிக்க தூதரகத்தினால் USAID நிதியுதவியுடன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடத்தின் மெய்யியல் துறையினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சமூக ஒத்திசைவு மற்றும் நல்லிணக்க செயற்திட்டத்தின் கீழ் நடாத்தப்படும் அகம் உளவள துணை நிலையத்திற்கு அமெரிக்க தூதுவர் தலைமையிலான குழுவினர் பயணம் மேற்கொண்டிருந்தனர். அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் USAID-இன் சமூக ஒத்திசைவு மற்றும் நல்லிணக்க செயற்திட்டத்தின் தலைமை அதிகாரி ஜெயதேவன் கார்த்திகேயன் மற்றும் தூதரக அதிகாரிகள் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சார்பில் துணைவேந்தர் பேராசிரியர் சி ஸ்ரீ சட்குணராஜா, கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராம் மற்றும் உயர் பட்டப்படிப்புகள் பீடத்தின் பீடாதிபதி சிரேஷ்ட பேராசிரியர் தி வேல்நம்பி உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் அகம் உளவள துணை நிலையத்தின் செயற்பாடுகளை பார்வையிட்டதோடு மாணவர்களுடன் அளவளாவி நிலைமைகளை கேட்டறிந்தார். அதன் பின்னர் துணைவேந்தர் மற்றும் பீடாதிபதிகளுடன் கலந்துரையாடிய அமெரிக்க தூதுவர் தற்கால நிலைமைகள் குறித்து கேட்டறிந்து கொண்டார். இலங்கைக்கான சுவிட்சர்லாந்தின் முதன்மை செயலாளர் ஜஸ்டின் பொய்லட்டுக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்த்லால் ரத்னசேகர ஆகியோருக்கிடையில் இன்று திருகோணமலை ஆளுநர் செயலகத்தில் சந்திப்பொன்று இடம்பெற்றது. இதேவேளை உலக வங்கியின் குழுவினருக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்த்லால் ரத்னசேகரனுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாண ஆளுநருடனான சந்திப்பின் போது இலங்கைக்கான சுவிட்சர்லாந்தின் முதன்மை செயலாளர் மாகாணத்தின் அபிவிருத்திக்கு சுவிஸ் அரசாங்கத்தின் அதிகபட்ச ஆதரவை வழங்குவதாக தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் மீது சுவிஸ் அரசாங்கம் மிகவும் நம்பிக்கை கொண்டுள்ளதாகவும் இன பாகுபாட்டை முன்னிலைப்படுத்தாமல் இலங்கை பிரஜை எனும் கருத்துடைய ஒரு நாட்டை உருவாக்கும் ஜனாதிபதியின் கொள்கை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாகவும் குறிப்பிட்டார். மத்திய அரசுடன் இணைந்து தேசிய திட்டத்தின் மூலம் எதிர்கால பணிகளை திட்டமிடுதல் குறித்தும் கல்வி, சுகாதாரம், சுற்றுலாத்துறைக்கு முன்னுரிமை அளித்து கிழக்கு மாகாணத்தில் கழிவு முகாமைத்துவத்திற்கு விசேட முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை உலக வங்கியின் குழுவினருக்கும் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவிற்கும் இடையிலான சந்திப்பு ஒன்று இன்று கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. கிழக்கு மாகாணத்தின் கல்வி அபிவிருத்தி தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட குறித்த கூட்டத்தில் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர், கல்வி அமைச்சின் செயலாளர் மற்றும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் ஆகியோர் பங்கேற்றிருந்தனர். மாகாண ரீதியிலான கல்வித்தரத்தினை உயர்த்துவதற்கான திட்டங்கள் குறித்தும் அதற்கான நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாகவும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் கிழக்கு மாகாணத்தின் கல்வித்தரம் படிப்படியாக உயர்ந்து வருவதுடன் அதனைத் தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்வதற்கான திட்ட முன்மொழிவுகள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டது. பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விடுதலையாகிய தமிழ் அரசியல் கைதிகள் மீண்டும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவதால் அவர்களது குடும்ப உறவுகள் அச்சமடைந்துள்ளதாக குரலற்றவர்களின் குரல் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது.
மலையகம், மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் போன்ற பகுதிகளில் இவ்வாறான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் எதற்காக இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது என்பதனை வெளிப்படுத்த வேண்டுமென அந்த அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகன் கோரியுள்ளார். பயங்கரவாத தடை சட்டத்தின் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டு நீதிமன்றங்கள் ஊடாகவும் பொது மன்னிப்புக்கு ஊடாகவும் விடுதலை செய்யப்பட்ட எங்களுடைய தமிழ் அரசியல் கைதிகள் மீண்டும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுற சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றது. தற்காலத்தில் அதாவது 15 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிருந்த வந்து தங்களோட உறவுகளோட சமூகமயப்படுத்தப்பட்ட இந்த சூழல்ல இந்த புதிய அரசினுடைய ஆட்சி மாற்றத்துக்கு பின்னரும் இந்த விசாரணைகள் தொடர்வதை அண்மை காலத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. மலையகம், மட்டக்களப்பு, யாழ்ப்பாணம் போன்ற பிரதேசங்களில் எங்களுடைய விடுவிக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளை நேரடியாகவும் மறைமுகமாகவும் விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதனால அவருடைய குடும்ப உறவுகள் அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு அச்சமான சூழல்களுக்கு அவர்கள் மன ரீதியாக உள ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இவர்கள் எதற்காக விசாரிக்கப்படுகிறார்கள் என்பதனை பொறுப்பு கூறப்பட வேண்டும். எனவே இவர்கள் மனிதாபிமானத்தோட நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையினை இந்த நேரத்தில் முன்வைத்துக் கொண்டு இந்த தொடர் விசாரணைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்பதனை மீண்டும் இந்த பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பாக நாங்கள் முன்வைக்கின்றோம். தமிழரசியல் சிறை கைதிக்கு துப்பாக்கி முனையில் மரண அச்சுறுத்தல் விடுத்தமை தொடர்பாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் சிறைச்சாலைகள் புனர்வாழ்வு இராஜாங்க அமைச்சர் லெஹான் ரத்பத்துக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று இடம்பெற்றது. அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற இந்த வழக்கில் பிரதிவாதியான லெஹான் ரத்பத்துக்கு மன்றில் பிரசன்னமாக இருந்ததுடன் பாதிக்கப்பட்ட தமிழ் அரசியல் கைது சார்பாக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் இன்று முன்னிலையாக இருந்தார். அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழரசியல் கைதிகளை அச்சுறுத்தினார் என அப்போது அமைச்சு பதவியில் இருந்த லொஹான் ரத்பத்துக்கு எதிராக அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றத்திற்குள் பிரவேசித்து அரசியல் கைதியை முழந்தாளிடச் செய்து அவரது தலையில் துப்பாக்கியை வைத்து மரண அச்சுறுத்தலை விடுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உச்ச நீதிமன்றத்திலும் வழக்கொன்று தொடரப்பட்டுள்ளது. அந்த வழக்கு தொடர்பாக வழங்கப்பட்ட அறிவுறுத்தல்களுக்கு அமையவே சட்டமா அதிபர் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை தொடுத்துள்ளார். இன்று 2 சாட்சியாளர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாக இருந்தனர். சாட்சியாளர்கள் வழங்கிய வாக்குமூலம் மற்றும் விசாரணைகள் அறிக்கைகள் கிடைக்கவில்லை என பிரதிவாதி தரப்பு கடந்த வழக்கு விசாரணையின் போது கூறியிருந்தது. இன்று அந்த விவரங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன. இந்த வழக்கை விசாரணை செய்வதற்கு 2025 ஜனவரி 30ஆம் திகதி அன்று திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில உள்ளூர் செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி கடற்தொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 16 தமிழக கடற்தொழிலாளர்கள் ஸ்ரீலங்கா கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து நேற்று இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களை மயிலிட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் கடற்படையினரின் விசாரணைகளுக்கு பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களத்திடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் ஊர்காவல்துறை பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கூறிய ஆயுதங்கள் மீட்கப்பட்டுள்ளன. இதன்போது 5 வாள்கள் உள்ளிட்ட 7 கூறிய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சந்தேக நபர்கள் எவரும் கைது செய்யப்படவில்லை. வன்முறையில் ஈடுபடுவதற்கு தயாராக குறித்த ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். வீட்டில் வசித்த சந்தேக நபர் தலைமறைவான நிலையில் குறித்த நபரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி A9 வீதி கந்தசுவாமி கோவில் அருகில் இன்று மாலை இடம்பெற்ற வீதி விபத்தில் பெண் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். காயமடைந்த பெண் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். திருகோணமலை மாவட்டம் கிண்ணியா பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஆயிலியடி வானாறு எனும் பகுதியில் யானைகளின் அட்டகாசம் அதிகரித்து வருவதாக பிரதேச மக்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். ஊருக்குள் புகுந்த காட்டு யானைகள் வீடு உட்பட பயன் தரும் மரங்களை அழித்து துவம்சம் செய்துள்ளதாகவும் தெரிவிக்கின்றனர். இதனால் யானை தொல்லை காரணமாக பயந்து வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பிரதேச மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
விசாரணைகளின் போது கைதாகி விடுதலையான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் விதிமுறைகளை மீறி பரப்புரைகளில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு. இலங்கையில் இஸ்ரேலியர்களை தாக்க திட்டமிட்ட 3 கைது. தீவிர விசாரணைகள் இடம்பெறுவதாக கூறும் அமைச்சர் விஜித ஹேரத். ஸ்ரீலங்காவின் பாதுகாப்பு உறுதிமொழிக்கு அப்பால் வெளியேறும் உல்லாச பயணிகள். உல்லாச பயண தொழிற்துறை அடிவாங்கும் நிலை. இலங்கையிலும் கைத்தொலைபேசிகள் வெடித்து சிதறும் என வதந்தி. குறிப்பிட்ட இலக்க அழைப்புகள் குறித்த செய்திகளால் பீதி வேண்டாம் என அறிவுறுத்தல். நடிகர் விஜய் தேச விரோத கும்பலை பின்பற்றுவதாக பாஜக ராஜா விமர்சனம். தமிழக வெற்றிக்கழக மாநாட்டின் பின்னணியில் அவதூறு குற்றச்சாட்டு. அமெரிக்காவில் ட்ரம்ப் மற்றும் கமலா ஹாரிஸின் அவமானகரமான சொல்லாடல்கள். அரசு தலைவர் தேர்தல் நெருங்கும் நிலையில் தனிநபர் தாக்குதல்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.